நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய அன்பான வணக்கம். தமிழக முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுக்கு இன்று ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதில் தமிழகத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருகிற ஈழத்தமிழ் அகதிகளுடைய வாழ்க்கை பற்றியும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்குதல் அல்லது அவர்களுக்கு சுதந்திரமாக நடமாடுகின்ற உரிமையை வழங்குதல் என்கிற 2 விடயங்கள் பற்றி பேசியிருக்கிறார். இலங்கையிலிருந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க டெல்லிக்கு ஒரு அரசியல் விஜயமாக சென்றிருக்கிற ஒரு சூழலில் அனுப்பப்பட்டிருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த கடிதம் முக்கியத்துவம் பெறுகிறது என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 89,000 ஈழத்தமிழர்கள் இன்றும் அகதிகள் என்கிற அந்தஸ்தோடு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இவர்களில் 40% தமிழகத்திலேயே பிறந்து அங்கே வளர்ந்திருக்கக்கூடிய 2ஆம் 3ஆம் தலைமுறைக்காரர்கள். இன்று வரையிலும் இவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் இந்திய பிரஜா உரிமை வழங்கப்படவில்லை. அந்த நாட்டில் முற்றுமுழுதான பிரஜைக்குரிய அந்தஸ்தும் இவர்களுக்கு இல்லை. வேறு நாடுகளில், குறிப்பாக ஆஸ்திரேலியா, கனடா, யூரோப் போன்ற நாடுகளில் புலம்பெயர்ந்து அகதிகளாக வந்தவர்கள் குறிப்பிட்ட காலம் சென்ற பின்னர் அந்த நாடுகளுடைய பிரஜைகளாக மாறி அந்த நாட்டினுடைய குடியுரிமையை பெற்று ஒரு நிரந்தர தன்மை கொண்ட வாழ்க்கையினை வாழ்ந்து வருகின்ற போதிலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றும் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் அல்லது அவர்கள் ஒரு அகதி தஞ்சம் கோருகின்றவர்கள் என்கிற நிலையில் இருக்கிற விடயத்தை தான் நாங்கள் இங்கே சுட்டி காட்டுகிறோம். இப்போது ஏற்கனவே குறிப்பிட்ட ஐரோப்பிய நாடுகளை போன்று இந்தியா அபிவிருத்தி அடைந்த எவ்வளவு பேரையும் தாராளமாக உள்ளே வைத்து குடியுரிமை தரக்கூடிய நாடு அல்ல என்று சொன்னாலும் 40 ஆண்டுகளாக அந்த மண்ணிலே அந்த கலாச்சாரத்தோடு வாழ்ந்து வருகின்றவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வேணும் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்குரிய நிரந்தரத்தன்மையை கொடுக்க முடியுமா என்கிற ஒரு வாஞ்சையின் அடிப்படையில் எழும்புகின்ற பல்வேறு கேள்விகளை இந்த இடத்தில் நாங்கள் முன்வைக்கவிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு தனக்கு தேவையான பல்வேறு விடயங்களை, பொருளாதார காரணிகள், பல விடயங்களை முன்வைத்து முதல்வர் இந்த கடிதத்தை அனுப்பியிருந்தாலும் அந்த கடிதத்துக்குள் ஈழத்தமிழர்கள் பற்றிய விவகாரத்தை அவர் சேர்த்திருப்பது முக்கியமான ஒரு விடயமாகத்தான் பார்க்க வேண்டும். மறுமுனையில் இலங்கையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்குரிய சம்பள விவகாரத்தில் நீண்ட காலமாக காணப்பட்ட இழுபறி நிலையை நேரடியாக தலையிட்டு தீர்த்து வைத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு செல்கிற பொழுது இந்த விடயத்தையும், அதாவது விரும்புகின்றவர்கள் ஈழத்துக்கு திரும்பி வந்தால் அவர்களுக்குரிய வாழ்வாதாரம், அவர்களுக்குரிய தொழில்களை செய்வதற்கான வாய்ப்பு, அவர்களுடைய வாழ்வதற்கான குடியிருப்புகள் போன்ற விடயங்கள் பற்றியும் கவனம் செலுத்துவார் என்று பேசப்பட்டாலும் இது பிரதானமான பொருளாக இருக்க மாட்டாது என்று நோக்கர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போது நாங்கள் பார்க்கிறோம், தேர்தல் மிக அருகாமையில் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் திமுக தலைவர் முதல்வர் கருணாநிதி அவர்கள், முதல்வர் M.K. ஸ்டாலின் அவர்கள் இந்த கடிதத்தை அனுப்பியிருப்பது தேர்தலுக்காக செய்யப்படுகிறது என்கிற ஒரு பார்வை ஒருபுறம் இருந்தாலும் ஈழத்தமிழர் விவகாரம் மத்திய அரசு வரையில் இதற்கு ஒரு தீர்வினை தாருங்கள் என்று எடுத்துச் செல்லப்படுகிற விடயத்தை நாங்கள் முக்கியமானதாக பார்க்கிறோம். இப்போ நான் இன்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக நலன்புரி சேவைகளை செய்து வருகிற பலரோடு இன்றைய பொழுது நாங்கள் பேசியிருந்தோம். அவர்கள் கூறுகிற தகவல்களின்படி இன்று தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட 150 முகாம்களில் ஈழத்தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் காவல்துறை அனுமதியோடு முகாம்களை விட்டு வெளியில் பல இடங்களில் வாழ்ந்தாலும் அநேகமானவர்கள் இன்று முகாம்களில் இருக்கின்றார்கள். இந்த முகாம்கள் என்பது மத்திய அரசால் நிதி கொடுக்கப்பட்டாலும் அதனை நிர்வகிக்கின்ற பொறுப்பு என்பது மாநில அரசுக்குரியது. ஆக இந்த நிர்வாக முறைமை, இவர்கள் வாழ்கின்ற முறைமை ஒருபுறம் இருக்க, இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக ஈழத்தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வடக்கிலே இருந்து குடிபெயர்ந்தவர்களுடைய பெற்றோர், வயோதிபர்கள் தாயகத்திலே இருக்கிறார்கள். இப்போது ஒருவர் தன்னுடைய தந்தைக்கோ தாய்க்கோ சுகமில்லை, அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார் அல்லது ஏதாவது ஒரு காரணமாக இருந்தால் கூட வந்து அவர்களை பார்க்க முடியாத சூழல் தான் அவர்களுக்கு காணப்படுகிறது. அவர்கள் இந்தியாவை விட்டு அவர்கள் கிளம்பி இலங்கை நோக்கி வருவதாக இருந்தால் அவர்கள் எக்ஸிட் வீசா அடிக்க வேண்டும், அதற்கான பணம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் இலங்கைக்கு வந்துவிட்டால் மறுபடியும் இந்தியாவுக்கு அவர்கள் செல்ல முடியாது. இந்தியாவில் ஏற்கனவே அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சங்கடம், அந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகள் பக்கம் இருப்பதா அல்லது பெற்றோரை சென்று பார்ப்பதா, இந்த 2 பேரில் யார் என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான சூழலுக்கெல்லாம் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இப்போது அவர்கள் முன்வைக்கிற சில கேள்வி அரசோடும் சரி, அரசு அதிகாரிகள், என்ஜிஓக்கள் போன்ற பலரோடும் அவர்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கை, ஒரு குறிப்பிட்ட காலமாயினும்
சில நேரங்களில் சில நாடுகளில் கொடுப்பது போன்று 2-3 வருடங்களாவது ஏதாவது ஒரு ட்ராவல் டாக்குமெண்ட் போன்ற ஒரு பத்திரத்தை கொடுப்பதன் ஊடாக சுதந்திரமாக பயணம் செய்வது அல்லது குடியுரிமை ஒரு பதிவதற்கான நிரந்தர வாழ்வாதார அட்டையை கொடுப்பது அல்லது சில வருடங்களுக்காகவாவது அவ்வாறான ஒரு ஏற்பாடினை செய்வதன் ஊடாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்களை அந்த மண்ணில் கொஞ்சம் சுதந்திரமாக வாழ்வதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. இப்போது முதல்வர் எழுதியிருக்கிற கடிதத்தில் அவர் இந்த விடயத்தை சுட்டி காட்டியிருக்கிறார். இவர்களுக்கு விசா பெறுவது, பாஸ்போர்ட் பெறுவது போன்ற விடயத்தில் சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் என்ன, எவ்வாறு இதனை தீர்க்க முடியும் என்பதற்கான தெளிவினை மத்திய அரசு தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். வேறு நாடுகளில் அது பங்களாதேஷாக இருக்கட்டும், தீபத்தாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், வெவ்வேறு நாடுகளிலிருந்து அகதிகளாக வந்து இந்தியாவில் குடியேறி இருக்கிறவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னாலும் இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது முஸ்லீம் பாகிஸ்தான் போன்ற முஸ்லீம் நாடுகளை சாராதவர்களுக்கு இந்தியா ஒரு நிரந்தரமாக வாழ்வுச் சூழலை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது 90,000 பேர் என்று சொல்கிற பொழுது சில பேர் சொல்கிறார்கள் ஐரோப்பாவிலோ கனடாவிலோ அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறுவதற்கான ஒரு ஒப்பந்தங்களை செய்தால் கூட அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை விட்டு வெளியேற போக முடியும். ஏனென்றால் எல்லோரும் மீண்டும் தாயகம் திரும்புவதற்கான விருப்பம் இல்லாத நிலையில் இருக்கிறார்கள் என்கிற விஷயம் உண்டு. அப்படியே தாயகத்துக்கு திரும்பி வந்து குடியேற வேண்டும் என்று சொன்னால் உதாரணமாக ஒரு அமைப்பு ஒருவர் யாழ்ப்பாணத்துக்காக மீண்டும் குடியேற வந்தால் அவர்கள் கொண்டு வரக்கூடிய எடை, பொருட்கள் கொண்டு வரக்கூடிய 60 கிலோ என்று நிர்ணயித்திருக்கிறது. இவர்கள் 30 ஆண்டு காலம் தமிழகத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் சேர்த்து வைத்திருக்க பொருட்கள், அவர்களுடைய உடைமைகள் இவற்றை 60 கிலோவுக்கு அடைத்து வைத்துவிட முடியாது. இங்கே வந்து சேர்ந்தால் அவர்கள் எங்கே வாழ்வார்கள், என்ன தொழில் செய்வார்கள், பிள்ளைகளுடைய படிப்புக்கொள்ள அவர்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன ஆகும், இது பற்றிய மிக தெளிவான திட்டங்கள் இல்லாமையும் அல்லது இருக்கின்ற திட்டங்களில் இருக்கக்கூடிய குளறுபடிகளும் அநேக மாணவர்களை இலங்கையை நோக்கி மீண்டும் வருவதற்கு தூண்டவில்லை என்கிற ஒரு யதார்த்தத்தையும் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இப்போ நாங்கள் பார்க்கிறோம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாடு ஓரளவுக்கு சுமூகமாக வந்திருக்கிறது. வடக்கு கிழக்கில் வன்முறைகள் இல்லை, மக்கள் வாழ்வதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது என்கிற ஒரு கருத்தியலை என்கிற நிலைமையை தான் அனுர தலைமையிலான இந்த அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் இந்த வருகிற மக்களுக்கு உண்மையாகவே அப்படியான ஒரு நிலையினை, மீண்டும் வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய நிலையினை உருவாக்குவார்களாக இருந்தால் அது தமிழகத்திலிருந்து ஊருக்கு வர விரும்புகின்ற மக்களை இங்கு ஈர்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2015-17 ஆகிய அந்த வருட கணக்குக்கு பிறகு அங்கே சென்றவர்கள் பாஸ்போர்ட், அவர்கள் விசா முடிஞ்சவுடன் ஊருக்கு வந்து விட வேண்டும். அவர்கள் அங்கே இருக்க முடியாது. மீண்டும் அங்கே அகதிகளாக தஞ்சமடைவதற்கான வாய்ப்புகளை இந்திய அரசு முற்றுமுழுதாக மறுத்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய அரசியல் என்னவென்று சொன்னால், இந்த மக்கள் வாழ்கின்ற பிரதேசம் தமிழகம், இவர்கள் பேசுகின்ற மொழி தமிழ், அங்கே ஆட்சியில் இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம், அதற்கும் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் 7ஆம் பொருத்தம், இவர்களுக்கு இருவருக்கும் இடையில் ஒத்து வராது. இப்படி இருக்கிற ஒரு சூழலில் மத்திய அரசு தலையிட்டு அல்லது மத்திய அரசு தான் இந்த மக்களுக்கு குடியுரிமை வழங்குவதா, அவர்களுக்கு ட்ராவல் டாக்குமெண்ட் வழங்குவதா, அவர்களுடைய இருப்பு தொடர்பாக சட்ட அந்தஸ்து குறித்த முடிவுகளை எடுப்பது மத்திய அரசின் கையில் இருக்கிறது. இங்கே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் ரீதியான வேறுபாடும் இந்த மக்களுடைய வாழ்க்கை விடயத்தில் ஒரு தெளிவற்ற நிலையினை கொண்டு வந்திருக்கிறது. ஆக இது ஒரு முரண்பாடு மிக்க ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு மனிதாபிமானத்தோடு இந்த மக்களும் சுதந்திரமாக, அவர்களும் மனிதர்களாக முழு உரிமைகளோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு தேவையின் அடிப்படையில் இவர்களுக்கு சில உரிமைகளை கொடுப்பதற்கு, அவர்களுடைய வாழ்வைக்கான ஒரு நிரந்தர தன்மையை கொடுப்பதற்கு இந்திய மத்திய அரசு முயல வேண்டும் என்ற கோரிக்கையினை அந்த மக்கள் மீண்டும் மீண்டும் முன்வைத்து வருகிறார்கள். ஆகவே இந்த விடயம் ஒரு அரசியலுக்கு அப்பால் ஒரு மனிதாபிமான கோணத்தில் அணுகப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஒரு வஞ்சிக்கப்பட்ட சமூகமாக அரசியல் ரீதியாக கடந்த காலங்களில் நடந்த பல்வேறு விடயங்களுடைய விளைவாக தொடர்ச்சியாக சந்தேக கண்கொண்டும் ஒரு வஞ்சிக்கப்பட்ட மக்களாக தாங்கள் பார்க்கப்படக்கூடாது என்பதிலும் அந்த மக்கள் இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறார்கள் என்பதையும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இப்போது 89,000 மக்கள் அங்கு இருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய இளையவர்கள் அல்லது அடுத்த தலைமுறையானவர்கள் 40% வரையில் இருக்கிறார்கள்.
என்ன பிரச்சனை இந்தியாவில் பிறந்து வளர்கிற பொழுதவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் ஒரு உதாரணம் மட்டும் இங்கே சுட்டி காட்டலாம். பாடசாலைக்கு இந்த பிள்ளைகளை பதிவு செய்வதற்காக கூட்டிச் செல்கிற பொழுது பிரைவேட் ஸ்கூல்ஸாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், போகிற பொழுது இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இந்த சாதி அடையாள அட்டை கொடுக்க வேண்டும். நீங்கள் எந்த சாதி என்ற அந்த அடையாள அட்டை கொடுக்க வேண்டும். ஆனால் இவர்கள் இலங்கையிலிருந்து வந்தவர்கள், இவர்களுக்கு அவரான ஒரு அடையாள அட்டை இல்லை, சாதி பற்றிய ஒரு அடையாள அட்டை இல்லை. அப்போது பாடசாலையில் அந்த பிள்ளைகளை சேர்ப்பதில் பிரச்சனை ஆரம்பமாகிறது. வங்கி கணக்கு, வீடு சொந்தமாக வாங்குதல் போன்றவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எப்படி நீண்ட காலமாக வாழ்க்கையை அமைக்க முடியாத ஒரு கையற நிலையில், தடுமாற்றமான நிலையில் அவர்கள் வாழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். மறுமுனையில் அங்கேயே பிறந்து அங்கேயே படித்து அங்கேயே வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கும் யாழ்ப்பாணத்துக்கோ அல்லது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கும் வாழ்வியல் ரீதியான தொடர்புகள் இல்லை. அவருக்கு சொந்தக்காரர்கள் இருக்கின்றார்களே தவிர இங்கே வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தயாராகவும் இல்லை, அவர்கள் அந்த மனநிலையிலும் இல்லை. ஆகவே அவர்கள் இருக்கின்ற ஊரில் அவர்கள் தொடர்ந்து அகதி என்கின்ற பெயர் இல்லாமல் ஒரு இந்திய பிரஜையாகவோ அல்லது இந்தியாவில் வாழ்வதற்கான முழுமையான அனுமதி கொண்ட ஒரு நபராகவோ வாழ வேண்டும் என்கிற ஒரு தேவை இருக்கிறது. இந்த ஒரு நிலைப்பாட்டை புரிந்து கொண்ட நிலையில் தான் ஒரு சிக்கலாக பல்வேறு அரசியல் கடந்த கால வரலாறுகள் என்பவற்றினுடைய விளைவாக இந்த மக்கள் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற ஒரு குரல் பெருவாரியாக எழுந்து கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் அவர்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளை, பல்வேறு பிரமுகர்களை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடக்கின்ற இடத்திலும் அல்லது அரசியல் பேசுபடுபவர்களும் ஈழத்தமிழர்கள், தமிழகத்தில் வாழ்கிற ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை பெரிதாக பேசப்படுவதில்லை என்பதை கூட நாங்கள் விரும்புகிறோம். ஈழத்தமிழர்களுடைய தேசிய விடுதலை பற்றி பெரிதாக பேசுகின்றவர்கள் கூட அங்கிருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேச தயங்குகிறார்கள். அது பேசினால் பிரச்சனை வரும் என்று அஞ்சுகின்றார்களோ என்று தெரியவில்லை. அந்த அடிப்படையில் ஒரு கைவிடப்பட்ட மக்கள் கூட்டமாக இவர்கள் இருக்கின்ற அந்த நிலை மாறி இவர்களுக்கும் ஒரு அந்தஸ்து வர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்ற ஒரு சூழலில் முதல்வருடைய இந்த கடிதம் முக்கியத்துவம் பெறுவதாக அமைகிறது. அதே போன்று இங்கிருந்து அங்கே செல்கின்ற அனுரகுமார திசாநாயக்க ஏற்கனவே பல்வேறு விடயங்களில் முற்போக்கான நடவடிக்கையை காட்டியிருக்கின்றபடியினால் இந்த விடயத்திலும் இந்திய அரசோடு சில விடயங்களை பேசுவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக ஐரோப்பாவில் புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்களுக்கும் தமிழகத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பற்றியும் அந்த மக்களோடும் உரையாடி பல விஷயங்களை கொண்டு வரவிருக்கிறோம். ஆகவே இது ஒரு அறிமுகமாக இன்றைய பொழுது இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு மீண்டும் உங்களோடு இணைந்து பேசுகின்ற வரையில் விடைபெற்று